கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, மறுபடியுமாக மகிமையின் நம்பிக்கை என்ற இந்த ஊழியத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இன்றைய நாளிலும் இயேசு கிறிஸ்துவை குறித்து நிறைவேறின பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள் என்கிற தலைப்பின் கீழ் ஒரு நிறைவேறின தீர்க்க தரிசனத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற தீர்க்க தரிசனம், என் கைகளையும் கால்களையும் உருவ குத்தினார்கள். இந்த தீர்க்க தரிசனம் எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எப்படி நிறைவேறினது என்பதை நாம் பார்க்கலாம். சங்கீத புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 16வது வசனம். நாய்கள் என்னை சூழ்ந்திருந்தது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். இவ்விதமாக சங்கீதம் 22:16 சொல்லப்பட்டிருக்கிற என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள் என்கிற தீர்க்க தரிசனம் நாம் அறிந்திருக்கிறோம். இது கல்வாரியிலே இயேசு சிலுவையில் அறையப்பட்ட காரியத்தை குறித்து தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவினுடைய 2 கைகளிலும் ஆணிகளால் கடாவப்பட்டார். 2 கைகளையும் விரித்து இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். அதே போல 2 கால்களையும் ஒன்றாக வைத்து இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். இயேசுனுடைய கைகளும் இயேசுடைய கால்களும் உருவ குத்தப்பட்டன. இவ்விதமாக இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் நேர்த்தியாக நிறைவேறினது. இயேசு மரிப்பதற்கு சுமார் 1000 வருடங்களுக்கு முன்பாகவே இந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. இயேசு எவ்விதமாக மரணமடைவார், இயேசுடைய கைகளும் கால்களும் எப்படி உருவ குத்தப்படும், எப்படி அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டு தன்னை சிலுவையிலே ஒப்புக் கொடுப்பார் என்கிற காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் நேர்த்தியாக செம்மையாக சிலுவையிலே இயேசு நிறைவேற்றி எல்லாவற்றையும் முடித்தார். ஆகவேதான் எல்லாம் நிறைவேற்றி முடிந்தது என்று சொல்லி தன்னுடைய ஜீவனை ஒப்புக் கொடுக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் எப்படிப்பட்டவர்? அவர் சொன்ன ஒரு தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறாமல் போனதில்லை. தம்மை குறித்து அவர் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தினார். எப்படி அவர் குழந்தையாக பிறப்பார் என்பதிலிருந்து, எப்படி அவர் மகிமை அடைவார், எப்படி அவர் பரலோகத்திலே தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் அமருவார் என்பதை குறித்து கூட எல்லாம் பழைய ஏற்பாட்டிலே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது. எல்லாம் ஒன்று விடாமல் அப்படியே நிறைவேறினது. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் சத்திய தேவன், அவர் வாக்கு மாறாதவர், அவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிப்பவர். ஆகவே இப்படிப்பட்ட தேவனை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் நாம் பாக்கியம் உள்ளவர்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.